போன ஷோல வந்துட்டு நம்ம Volkswagen Cross Polo பார்த்தோம். Volkswagen வந்துட்டு போலோ பிளாட்ஃபார்ம்ல நிறைய வேரியன்ட் பண்ணிட்டு வராங்க. அதே போல இன்னைக்கு 234 வீல்ஸ் நம்ம பார்க்க போறது Volkswagenோட GT TDI. Volkswagen வந்து அவங்களோட வேர்ல்ட் ஃபேமஸ் போலோவை இந்தியாவில் லான்ச் பண்ணிச்சு. ஒரு பிரைஸ் கான்ஷியஸ் மார்க்கெட்ல வந்துட்டு ஒரு பிரீமியம் ஹேட்ச்பேக் எப்படி பொசிஷன் பண்ணுதுன்னு பார்த்தாங்க. அதனால தான் அதுல வந்து 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜினோட ஒரு எக்கனாமிக்கல் காரா லான்ச் பொசிஷன் பண்ணாங்க இந்த வண்டியை. கூடவே வந்து ஒரு 1.6 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் லான்ச் பண்ணாங்க. ஆனா ஃபேமஸ் ஆனது வந்து அவங்களோட 1.2 லிட்டர் டீசல் இன்ஜின் தான். பிரைஸ் கான்ஷியஸ், ஃபியூல் எஃபிஷியன்சி எல்லாமே அந்த வண்டியில தான் இருந்தது. ஸோ அதனால அந்த வண்டி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. பட் அஃப்கோர்ஸ் அந்த வண்டி வந்து கொஞ்சம் அண்டர் பவர்ட், சில மார்க்கெட்டுக்கு வந்து அது கேட்டாவில்ல, சில யூசர்ஸ்க்கு வந்துட்டு அது வந்துட்டு பிடிக்காம இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப அண்டர் பவர்டா இருந்துச்சு வண்டி, ரொம்ப டர்போலாக இருந்துச்சு. ஸோ அதனால இந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு Volkswagen வந்து இவால்வ் பண்ணி வேற வேற வேரியண்டா கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. போன ஷோல பாத்தீங்க கிராஸ் போலோ வந்துட்டு ஒரு ரஃப் யூஸ், ஒரு அட்வென்ச்சரஸ் மார்க்கெட் யூசர்ஸ் கோசரம் பொசிஷன் பண்ணுது. அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட், ஒரு அக்ரெசிவான ஒரு ஹை பவர் செக்மெண்ட்ல பொசிஷன் பண்ணதுக்கு தான் இந்த GT TDI பொசிஷன் பண்ணிருக்காங்க. GT TDI தவிர பெட்ரோல் வெர்ஷன்ல GT TSI-யும் பொசிஷன் பண்ணிருக்காங்க. அதை நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். இன்னைக்கு பாக்குற நம்ம GT TDI வந்துட்டு 1.6 லிட்டர் டீசல் இன்ஜின், ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின். இதே இன்ஜின் தான் வென்டோலையும் கொடுத்திருக்காங்க. இந்த வண்டி இன்னைக்கு வந்துட்டு என்னெல்லாம் இதுல வந்து ஆட் பண்ணிருக்காங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ போலோ GTயோட எக்ஸ்டீரியர்ஸை பார்ப்போம். போலோ GT எக்ஸ்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ரொம்ப மாடிஃபிகேஷன் கிடையாது, எந்த சேஞ்சஸும் கிடையாது. நார்மலா இன்டர்நேஷனல் GT வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லோவரா இருக்கும். வண்டி வந்து ரொம்ப ஸ்போர்ட்டியா இருக்கும், பார்க்கணும் அக்ரெசிவ் ஸ்டான்ஸ் இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் இந்த வண்டியில வந்துட்டு Volkswagen வந்துட்டு ஏற்கனவே இந்த போலோ பிளாட்ஃபார்ம் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஒரு விசிபிள் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிரில்ல GTன்ற ஒரு எம்ப்ளம் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று தான், இது வந்து GT-யா வந்துட்டு காட்டுறதுக்கோசரம் இது ஒன்று தான் இருக்கு. அதை தவிர பார்க்கறதுக்கு வந்துட்டு அப்சல்யூட் சேம் பிளேன் ஓல்டு போலோ மாதிரியே தான் இருக்கு வண்டி. எக்ஸ்டீரியர்ல ஹெட்லைட்ஸ் வந்துட்டு அதே ஏற்கனவே இருக்கிற ஹெட்லைட்ஸ் தான். ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில. பம்பர் ஷேப்பும் பார்த்தீங்கன்னாலும் அதே பழைய போலோ ஷேப்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு மாடிஃபிகேஷன் எதுவும் சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. புதுசா இந்த வண்டியில வந்து அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, புது டிசைன் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்க்க கொஞ்சம் ஸ்போர்ட்டியா இருக்கு. ஸோ இதனால வந்துட்டு ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. பட் அஃப்கோர்ஸ் இந்த அலாய் வீல் வந்துட்டு மற்ற போலோ வேரியன்ட்ஸ்லயும் வர ஆரம்பிச்சிடும். பட் இப்போதைக்கு வந்து இந்த மாடல்ல கொடுத்துருக்காங்க, GT TDI மாடல்ல கொடுத்துருக்காங்க. இது பார்க்க கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியா இருக்கு. அகைன் பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு புது அலாய் வீல்ஸ் கொடுத்திருந்தாலும் 15 இன்ச் ரிம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 185 டயர்ஸ் ஏற்கனவே இருந்த டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் வந்து இந்த பவருக்கு அவ்வளோவா சப்போர்ட்டிவா இல்ல. நம்ம ஓட்டி பார்த்ததுல வந்துட்டு டயர் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஸ்பெஷலி ஹை ஆக்சலரேஷன், ஹை ஸ்பீட் பிரேக்கிங்ல ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுது இந்த டயரு. பட் வந்துட்டு டிசைன் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த வீல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. சைட் லைன் பாத்தீங்கன்னா வண்டியில அகைன் எந்த சேஞ்சஸ் கிடையாது, சேம் பழைய போலோ தான். அட்லீஸ்ட் கிராஸ் போலோல வந்துட்டு கொஞ்சம் வந்து டைமென்ஷன் மாறிச்சு, வீல் பேஸ் மாறிச்சு, ஹைட் மாறிச்சு. அவங்களோட ரேல்ஸ்னால அகைன் சைட் ஸ்கர்ட்டிங்ஸ் கொடுத்ததுனால இந்த வண்டியில எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸ்டான்ஸ் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. போலோ GTயோட ரியர் எண்ட் பாத்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஏற்கனவே இருக்கிற பழைய போலோ அதே டிசைன் தான். அஃப்கோர்ஸ் GT டேகிங் வந்து ரொம்ப ப்ராமினெண்டா கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்ட்ராங் GT பிரசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து டீசல் இன்ஜின்னால TDI எம்ப்ளம் ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க. ரியர்ல வந்துட்டு இதுல ஒரே வேரியன்ட் தான் வருது, இதுல மல்டிபிள் வேரியன்ட் கிடையாது. ரியர்ல பாத்தீங்கன்னா டிஃபாகர் வித் ரியர் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஸ்பாய்லரும் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில. பட் ஸ்போர்ட்டினஸ் அகைன் இதுல வந்து ரியர் சைட்லயே ரொம்ப வெளிப்படுத்தல, ரொம்ப எதுவும் ஸ்போர்ட்டியா தெரியல. டெயில் லேம்ப், டெயில் கேட்ஸ் கூட பார்த்தாலும் ஏற்கனவே பழைய போலோ தான். அகைன் ஈவன் பூட் ஸ்பேஸ் பார்த்தாலும் பூட் ஸ்பேஸும் போலோல இருக்கிறது தான். நம்ம ஏற்கனவே கிராஸ் போலோலயும் பார்த்தோம், அதே பூட் ஸ்பேஸ் தான். ஆனா இதுல வந்து நிறைய பூட் ஸ்பேஸ் போலோஸ்ல எப்பவுமே வந்துட்டு எல்லாம் போலோலயும் வந்து ரொம்ப நிறைய பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பிரீமியம் ஹேட்ச்பேக்ல பூட் ஸ்பேஸ் வந்துட்டு இவ்வளவு கொடுத்தது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். ஸோ எல்லாம் போலோலயும் இருக்க மாதிரி அதுல அதே பூட் ஸ்பேஸ் தான் இந்த வண்டியிலையும் கொடுத்துருக்காங்க. GTயோட இன்டீரியர்ஸ்ல வந்துட்டு எக்ஸ்டீரியரோட கொஞ்சம் ஜாஸ்தி சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் பட் அது வந்துட்டு எதுவும் ஸ்போர்ட்டியாகவும் காட்டுறதுக்கு இல்ல. பட் நிறைய வந்துட்டு ஃபீச்சர் எடிஷன் கண்டிப்பா இருக்கு இந்த வண்டியில. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு பெரிய கான்சோல் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க.
இது வந்து பழைய ஜெட்டா பசாட் மாடல்ல இருந்த மாதிரி இதுல வந்துட்டு ஆடியோ சிஸ்டம் 2-in ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க வித் ஆக்சிலரி SD கார்டு அண்ட் USB டிரைவ். ஸோ இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். ப்ளூடூத் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபோன் நீங்கள் வந்துட்டு ப்ளூடூத் வழியாக ஃபோன் பேசலாம். ஸோ அந்த ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த மாடலில் வந்துட்டு ஆட் பண்ணது ஆடியோ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் அடிஷன் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்துட்டு கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. பழைய போலோவில் வந்து கிளைமேட் கண்ட்ரோலில் மேனுவல் ஏசி தான் இருந்துச்சு. இந்த வண்டியில் வந்துட்டு கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு அடிஷன், நல்ல ஒரு ஃபீச்சர். ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எல்லா கார் மேனுஃபேக்சரர்ஸும் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து கிளைமேட் கண்ட்ரோலுக்கு மாறணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் கிளைமேட் கண்ட்ரோல் இஸ் a வெரி குட் ஆப்ஷன், எஸ்பெஷலி இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு. ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலி ஸ்டீரிங் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டியான ஸ்டீரிங்காக கொடுப்பாங்க. ஒரு GT காரில் வந்துட்டு ஒரு பிரில்லியன்டான ஸ்போர்ட்ஸ் ஸ்டீரிங் கொடுப்பாங்க. பிடிச்சி ஓட்டுறதுக்கே நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதே டைமில் வந்து ஸ்போர்ட்டியாகவும் இருக்கும். இதில் வந்து ஸ்டீரிங் மாற்றிருக்காங்க, 3 ஸ்போக் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்போர்ட்டியாக எதுவும் இல்லை. அகைன் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட் இந்த வண்டியில் எதுவுமே வந்துட்டு மாற்றவும் இல்லை, அப்கிரேடும் பண்ணல. இதே அது நார்மல் ஸ்டீரிங் தான் கொடுத்துருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் இதில் வந்து கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. டெலிஃபோன் கண்ட்ரோல் அண்ட் வால்யூம் கண்ட்ரோல், மியூட் கண்ட்ரோல் பட்டன்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓட்ட. பட் வந்துட்டு ஸ்போர்ட்டினஸ் இல்லை. ஸ்போர்ட்டினஸ் கண்டிப்பாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த ஃபினிஷ் கூட வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பியானோ பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க கொஞ்சம் கிளாஸியாக இருக்கு. அஃப்கோர்ஸ் இது வந்து டாப் ட்ரிம்ல வந்து பொசிஷன் பண்ணதுனால அலுமினியம் சில்வர் ஃபினிஷ் ரிம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கிளாஸியாக ஹை லெவலில் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். போலோ சீட்ஸ் பார்த்தீங்கன்னா லெதர் சீட்ஸ் கிடையாது. அகைன் வந்துட்டு இதில் ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டூவல் டோன்ஸ் ஃபேப்ரிக் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் ஃபேப்ரிக் குவாலிட்டியும் சீட் குவாலிட்டியும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. பின்னாடி வந்து ஆர்ட் லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான சீட். எந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் பிளாக் கொடுத்ததுனால அது கொஞ்சம் ஸ்போர்ட்டினஸ் ஆட் பண்ணுது. இந்த GTல வந்து மேனுவல் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வித் ஃபார்வர்ட் ரிவர்ஸ். ஸோ அதனால நீங்கள் கியர் நாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஒரு அழகான டிசைன் இந்த கியர் நாப். நம்ம ஏற்கனவே கிராஸ் போலோவில் பார்த்த கியர் நாப் தான் இதுலையும் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் TSIல வந்து ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மேனுவல்னால ஒரு கியர் ஸ்டிக் ஷிஃப்ட் இருக்கு. மற்றபடி கான்சோல் பார்த்தீங்கன்னா எல்லாம் போலோலையும் இருக்கிறது தான். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாமே வந்துட்டு மற்ற போலோவில் இருக்க மாதிரி தான். ஸ்பீடோமீட்டர் கன்சோல் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டாண்டர்ட் ஸ்பீடோமீட்டர் கன்சோல் தான். அகைன் இதில் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டினஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். மேபி ஒரு கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் மாதிரி எதாவது கொடுத்து GTயோட ஸ்போர்ட்டினஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். பட் அகைன் சேம் கான்சோல் தான் கொடுத்துருக்காங்க. எந்த அப்கிரேடும் கிடையாது இதுலேயும். வித் ரேஞ்ச் டிஸ்பிளே அண்ட் ஃபியூல் கேஜ், ஒரு RPM, ஒரு ஸ்பீடோமீட்டர். ரொம்ப எந்த டிராஸ்டிக் சேஞ்சஸும் கிடையாது இதுலேயும். சீட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ரியரில் கூட எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதே ஸ்பேஸ் தான், அதே கம்ஃபர்ட் தான். ரியர் எப்பவுமே வந்துட்டு போலோவில் அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லை. கொஞ்சம் ரொம்ப ஒரு டைட் ஸ்பேஸ் தான். நம்ம ஏற்கனவே வந்து கிராஸ் போலோலையும் பார்த்தோம். ரொம்ப எந்த சேஞ்சஸும் கிடையாது இதில். இன்னொரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட், GT ஸ்டேட்மெண்ட் இதில் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த கண்ட்ரோல் பெடல்ஸ், ஆக்சிலேட்டர், பிரேக் அண்ட் கிளச் பெடல் எல்லாத்துலேயும் வந்துட்டு மெட்டல் ஃபினிஷ் பேட்ஸ் கொடுத்துருக்காங்க வித் ரப்பர் கிரிப்ஸ். அது பார்க்க கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்கு. இது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு டெஃபினேஷன் இந்த வண்டியில் வந்துட்டு கொடுத்தது. இந்த எடிஷன் வந்து இந்த வண்டி கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக காட்டுது. இப்போ வந்துட்டு நம்ம Volkswagenோட GT TDI ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். வண்டியோட டெஸ்ட் டிரைவ் எடுத்துட்டு வந்திருக்கோம். வண்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது பழைய போலோலேருந்து, ஏற்கனவே இருக்கிற போலோலேருந்து. இன்ஜின் மட்டும்தான் மெயின் டிஃபரன்ஸ் இந்த வண்டியில. ஒரு பிரில்லியண்டான இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வென்டோல ஓடுற அதே 1.6 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின். ஸ்பெஷலி வந்து இந்த வண்டியில வந்துட்டு வண்டியோட வெயிட் கம்மியா இருக்கிறதுனால வென்டோவோட இந்த வண்டியில அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே தெரியுது. ஏற்கனவே இருந்த போலோல வந்துட்டு கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா தான் இருந்தது. 1.2 லிட்டர் இன்ஜின் தான் இருந்தது. அந்த 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் ரொம்ப ஒரு அண்டர் பவர்ட் இன்ஜினா இருந்தது, ஸ்பெஷலி இந்த செக்மெண்ட்ல. ஸோ நிறைய பேருக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கல. நிறைய பேருக்கு ரொம்ப விரும்பி அதை ஓட்ட முடியல. ஏன்னா அதுல பவர் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, லேக் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு, அதே சமயத்துல நாய்ஸும் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு. பட் இந்த வண்டியில அதெல்லாம் வந்துட்டு சரி பண்றதுக்கோசரம் இந்த வண்டியில வந்துட்டு 1.6 லிட்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இதுக்கு வந்துட்டு ஒரு GTன்ற டேக் கொடுத்துருக்காங்க. வித் டர்போ சார்ஜ் இன்ஜினால GT டேக் கொடுத்துருக்காங்க. GTனா ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல்ல பொசிஷன் பண்ணிருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் வண்டி வந்துட்டு
பார்க்கறதுக்கு அவ்வளோ ஸ்போர்ட்ஸ் மாடல் இல்லாட்டி இன்டீரியர்ஸ் உள்ள ஆம்பியன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டியாக எதுவும் கிடையாது, ரொம்ப எந்த ஒரு விஷயம் கிடையாது. டேஷ்போர்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, அதாவது ஆடியோ சிஸ்டம் கான்சோல் சேஞ்ச் பண்ணிருக்காங்க கொஞ்சம். அதே டைம்ல வந்துட்டு ஸ்டீரிங்லயும் வந்துட்டு எந்த மாற்றமும் கிடையாது. நார்மலா ஜிடி ஸ்டீரிங் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனலி வந்துட்டு ஸ்டீரிங் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்டியான ஸ்டீரிங் கொடுத்துருப்பாங்க, பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும் அந்த ஸ்டீரிங். ஆனா இந்த வண்டியில் அந்த ஸ்டீரிங் கொடுக்கல, ஒரு நார்மலா ஏற்கனவே இருக்கிற போலோவில் தான் இந்த பிளாட்ஃபார்ம் டெவலப் பண்ணிருக்காங்க. இந்த போலோ ஜிடி டிடிஐல வந்துட்டு இன்ஜின் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிவான இன்ஜின். பழைய இன்ஜின் வந்துட்டு ஒரு 1.2 இன்ஜின் வந்துட்டு ரொம்ப ஸ்லக்கிஷா இருக்கும் டெலிவரி. ஸோ அதனால வந்து நிறைய பேருக்கு அது பிடிக்காததுனால நிறைய பேர் வந்துட்டு ஒரு அப்கிரேட் எதிர்பார்த்தாங்க ஃபோக்ஸ் வேகன் அதுதான் பண்ணிருக்காங்க இந்த வண்டியில. இந்த இன்ஜின் வந்துட்டு ரொம்ப ஒரு குயிக்கா ரெவ் ஆகுது. டர்போ வந்துட்டு ரொம்ப ஏர்லியா கிக் ஆகுது. ஒரு 1200-1300 ஆர்பிஎம்லயே வந்து டர்போ வந்து குயிக்கா கிக் ஆகுது. பட் அந்த கிக் ஆன அப்புறம் அந்த பவர் டெலிவரி வந்துட்டு அப் டு ஒரு 4000-4500 ஆர்பிஎம் வரைக்கும் ரொம்ப ஒரு குயிக்கா பவர் டெலிவரி வருது. ஆனா இன்ஜின் பாத்தீங்கன்னா வந்துட்டு குயிக்கா ரெவ் ஆனாலும் ரொம்ப கொஞ்சம் நாய்ஸியா தான் இருக்கு. ஸ்பெஷலி ஹையர் ஆர்பிஎம் போக வந்துட்டு இன்ஜின் நாய்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா கேபின்ல கேக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி நாய்ஸ் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஒரு ஸ்மூத் ரெவிங் கிடையாது. பட் ஆனா வந்துட்டு பவர் அவுட்புட் வந்துட்டு குயிக்கா வருது. 5000 ஆர்பிஎம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஸ்ட்ரெயின் எல்லாம் போகுது. க்ளோஸ் டு 5000 கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிக்குது இன்ஜின். ஆட்டோமேட்டிக்கா கியர் சேஞ்ச் பண்ணி ரெவ் லிமிட் வந்துட்டு குயிக்கா வந்துட்டு ரெவ் லிமிட் போயிடுது வண்டி. ஸோ அதனால வந்துட்டு பவர் அவுட்புட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் வெஹிக்கிள். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா கியர் வந்துட்டு மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட கியர் பாக்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்லோ டிரைவிங்ல ரொம்ப ஸ்மூத்தா இருந்தாலும் ஸ்பெஷலி நீங்க குயிக்கா வண்டியை ரெவ் பண்ணச்சே ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்சிலேட் பண்ணி குயிக்கா கியர் சேஞ்ச் பண்ணச்சே வந்து கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கு, கிளீன் ஸ்லாட் ஆக மாட்டேங்குது. அதே போல வந்து கிளச்சும் கொஞ்சம் ஹார்டர் சைட்ல தான் இருக்கு. ஸ்பெஷலி டிராபிக்ல உடச்சு வந்து கிளச் ரொம்ப ஹார்டா தான் தெரியுது. ஆனா டார்க்கியா இருக்கிறதுனால இன்ஜின் நல்ல டார்க்கியா இருக்கிறதுனால டர்போ பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுறதுனால அடிக்கடி கியர் சேஞ்சஸ் கேட்கல. அதனால வந்து கியர் பாக்ஸ் ரேஷியோ வந்துட்டு ஸ்லோ ஸ்பீட்லயும் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. பட் ஃபார் ஷுர் நீங்க வந்துட்டு கொஞ்சம் புஷ் பண்ணி ஓட்டினீங்கன்னா, ஹையர் ரெவ்ஸ் புஷ் பண்ணி ஓட்டினீங்கன்னா, நீங்க வந்து கியர் குவிக்கா மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அது மாத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஸோ ஓவராலா வந்துட்டு வண்டியில பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான பர்ஃபார்மன்ஸ், இன்ஜினும் கியர் பாக்ஸும் சரி, ஈவன் ஸ்லோ ஸ்பீட்லயும் சரி ஹை ஸ்பீட்லயும் சரி ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கா இருக்கு ஓட்ட. அந்த ஜிடின்ற டேக் வந்துட்டு இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ் வைஸ் ரொம்ப வந்துட்டு ஸ்போர்ட்டி லுக் தராட்டியும் கண்டிப்பா வந்து இன்ஜின் வந்துட்டு ரொம்ப பெப்பியா இருக்கு, ஒரு ஸ்போர்ட்டிவா இருக்கு இன்ஜின். கியர் பாக்ஸும் சரி ரொம்ப அதுக்கு ஆப்டா இருக்கு. இதுல வந்துட்டு அவங்க டிஎஸ்ஐல கொடுத்த மாதிரி இதுல ஒரு ஆட்டோமேட்டிக் டிஎஸ்டி கியர் பாக்ஸ் கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் அப்போ இதுல மேனுவல் தான் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கியர் மாத்த கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இந்த வண்டியில. பட் அதர்வைஸ் வந்துட்டு ஒரு வெல்கமிங் அப்கிரேட் இந்த வண்டிக்கு. வண்டியோட ஹேண்ட்லிங் பாத்தீங்கன்னா வந்துட்டு அகைன் ஜிடியோட டேகுக்கு வந்து எதுவுமே சம்பந்தமா இல்லாத ஒரு ஹேண்ட்லிங். நார்மலா வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் வந்துட்டு சஸ்பென்ஷன் ஸ்டிஃபா இருக்கும், ரெஸ்பான்சிவா இருக்கும் ஸ்டியரிங். அதே மாதிரி வந்துட்டு ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப டைட்டா இருக்கும். இதுல வந்துட்டு வண்டி கொஞ்சம் கண்டிப்பா அண்டர் ஸ்டியர் இருக்கு. சஸ்பென்ஷன்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கு, ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் கொடுத்துருக்காங்க. நார்மலா ஸ்போர்ட்ஸ் கார்ல வந்துட்டு கம்ஃபர்ட் ஃபீலுக்கு பண்ண மாட்டாங்க, மோர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் அண்ட் கண்ட்ரோலுக்கு தான் பண்ணுவாங்க. இந்த வண்டி ஜிடின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணாலும் இது வந்துட்டு ஹேண்ட்லிங் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டா இருக்கு, கொஞ்சம் பம்பியா தான் இருக்கு காரு, ரொம்ப சாஃப்டா இருக்கு சஸ்பென்ஷன். ஸோ அதனால வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ வண்டி வாங்குறவங்க வந்துட்டு இது ஸ்போர்ட்டியா வந்துட்டு எதிர்பார்த்து வாங்கினாலும் அந்த இன்ஜின் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணாலும் இதுல வந்துட்டு ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வந்துட்டு சஸ்பென்ஷன்ல வந்துட்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் கிடைக்காது. ஏன்னா அதனால வந்துட்டு ஒரு ஹேண்ட்லிங் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதே போல ஸ்டியரிங் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துட்டு ரொம்ப சாஃப்டா லைட்டா இருந்தாலும் ஸ்டியரிங் வந்துட்டு இந்த வண்டியில அகைன் வந்துட்டு ஒரு ஃபீட்பேக் இல்லாம இருக்கு. வண்டி வந்துட்டு எப்படி வந்துட்டு எவ்வளவு கிரிப் லெவல்ஸ் இருக்குன்ற ஒரு ஃபீட்பேக் இல்லாம இருக்கு. அதனால ஒரு கான்பிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கு டிரைவிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து. ஒரு டிரைவரா நீங்க பார்க்க போனீங்கன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு என்ஜாய் பண்ணி ஓட்டுற அளவுக்கு, ஸ்பெஷலி ஹை ஸ்பீட்ல என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியுமான்னு தெரியல. அந்த வகையில வந்துட்டு இதுல வந்துட்டு ஒரு கொஞ்சம் குறையன்னே சொல்லலாம். ஏற்கனவே சமயம் ஸ்டீரிங் கூட வந்துட்டு அவங்க நார்மல் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க. அப்கோர்ஸ் அதுல வந்து ஆடியோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தவிர வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்டி ஸ்டீரிங் கிடையாது. அதே மாதிரி ஸ்டீரிங் ப்ரிசைஸா இருந்தாலும் இதுல வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு ஃபீட்பேக் இல்ல, அந்த அளவுக்கு ஒரு ஃபீலும் இல்ல. கேபின் கம்ஃபர்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ஏர் கண்டிஷன் வந்துட்டு இதுல வந்துட்டு கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு அப்கிரேட். நம்ம ஏற்கனவே கிராஸ் போலர்லயும் பார்த்தோம் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருந்தாங்க.
ஸோ அதில் மாதிரி இதுலேயும் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல அப்கிரேட், ஒரு வரவேற்க வேண்டிய அப்கிரேட். கேபின் ரொம்ப வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் கூலிங் அட்மாஸ்பியராக இருக்குது. பழைய போலோவில் வந்துட்டு உங்களுக்கு வந்து மேனுவல் ஏர் கண்டிஷனிங் தான் இருந்துச்சு. இதில் ஆட்டோமேட்டிக் ஏர் கண்டிஷனிங் வந்து ஒரு பர்ஃபெக்ட் அப்கிரேட். இன்னொரு ஸ்ட்ராங் ஜிடி ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பெடல்ஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு ஸ்போர்ட்டிங் பெடல்ஸ் கொடுத்துருக்காங்க. அலாய் அண்ட் ரப்பர் மிக்ஸ் பெடல் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி ஓட்டத்துக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ராப்பர் கிரிப் கிடைக்குது. ஸோ பெடல்ஸும் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குது இந்த வண்டியில். அஃப்கோர்ஸ் வந்துட்டு கிளச் கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்குது. எஸ்பெஷலி கியர் வந்துட்டு குயிக்காக மாற்றச்சே ரொம்ப ஹார்டாக இருக்குது. சிட்டி டிராஃபிக்லேயும் ரொம்ப ஹார்டாக ஃபீல் ஆகுது கிளச். பிரேக்கிங் வந்துட்டு அப்சல்யூட்டா வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பிரேக்கிங்கே கிடையாது. நார்மலா வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள்ஸ்ல வந்து பிரேக்கிங் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இதுல பிரேக்கிங்ல எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஏற்கனவே போலோல இந்த பிரேக்கிங் தான். இந்த பவருக்கும் இந்த ஆக்சலரேஷனுக்கும் டீஆக்சலரேஷன் லெவல்ஸ் கம்மியா தான் இருக்கு. பிரேக் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல, அந்த அளவுக்கு பைட் இல்ல பிரேக்ல. ஸோ பிரேக் வேணா இன்னும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவைஸ்டா கொடுத்துருக்கலாம், இன்னும் நல்லா கொடுத்துருக்கலாம். ஆனா அது ஒரு பெரிய ஒரு டிராபேக்கா எனக்கு ஃபீல் ஆகுது இந்த வண்டியில. கேபின் வைஸ் பாத்தீங்கன்னா ஜிடின்ற ஒரு ட்ரேட்மார்க்கும் இதுல கிடையாது. ரொம்ப ஒரு பிளேனான கேபின் தான். ஒரு ஸ்போர்ட்டி லுக் அண்ட் ஃபீல் எதுவுமே கிடையாது இந்த வண்டியில. அஃப்கோர்ஸ் ஏர் கண்டிஷனிங் மட்டும் வந்துட்டு இதுல மாடிஃபை பண்ணிருக்காங்க. இதுல வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ஏசி கொடுத்துருக்காங்க, கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. போலோல அது ஒரு பெரிய அப்கிரேட், அது ஒரு நல்ல ஒரு வெல்கமிங் அப்கிரேட் இந்த வண்டியில. ஸோ ஏசி வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டான ஏசி, பர்ஃபெக்ட் கூலிங் கொடுக்குது. ஸோ அதனால வந்துட்டு கேபின் வந்துட்டு கொஞ்சம் பிளஷ்ஷா இருக்கு. அதர்வைஸ் பாத்தீங்கன்னா அதே பழைய கேபின் தான், ஏற்கனவே போலோல இருக்கிற கேபின் தான் இந்த வண்டியிலையும் கொடுத்துருக்காங்க. Volkswagen Polo GT TDI ஓட டெஸ்ட் டிரைவ் இப்போ பாத்தீங்க. அதோட பிரைஸ், அதோட ஃபியூல் எக்கனாமி பத்தி நம்ம பார்ப்போம். GT TDIல எக்ஸ்டீரியர் இன்டீரியர்ஸ்ல ரொம்ப சேஞ்சஸ் இல்லாட்டியும் மெயின் அப்கிரேட் கொடுத்தது வந்து இந்த பானட் கீழே தான். அதோட இன்ஜின் பிரில்லியண்டான இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 1.6 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின், ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின். கிட்டத்தட்ட வந்துட்டு 105 bhp 250 Nm டார்க் டெலிவர் பண்ண இந்த இன்ஜின். இந்த இன்ஜின் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வென்டோல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்க இன்ஜின் தான், வென்டோல இருக்க இன்ஜின் தான். ஆனா இதுல வந்து ஒரு லைட்டர் வெஹிக்கிள்னால, ஒரு சின்ன வண்டினால இந்த இன்ஜின் வந்து பவர் வந்துட்டு இன்னும் நல்லா டெலிவர் ஆகுது. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பேக்கேஜ் இந்த வண்டி, இந்த பர்டிகுலர் கிளாஸ் வெஹிக்கிள்க்கு. வண்டியோட ஆக்சலரேஷனும் சரி, எக்ரேஷனும் சரி, டார்க் லெவல்ஸும் சரி ரொம்ப பர்ஃபெக்டா சூட் பண்ணிருக்காங்க இந்த வண்டிக்கு. ஸோ ஒரு ஜிடி ஒரு ஸ்போர்ட்டினஸ் கொடுக்கறதே இந்த இன்ஜின் தான், இந்த டர்போ சார்ஜ் இன்ஜின் தான். இந்த இன்ஜின்னால தான் இந்த வண்டிக்கு ஜிடின்ற ஒரு மதிப்பு கிடைச்சிருக்கு, ஒரு ஸ்போர்ட்டினஸ் கிடைச்சிருக்கு. அதான் எக்ஸ்டீரியர்ஸ் இன்டீரியர்ஸ் எந்த சேஞ்ச் இல்லாலும் இந்த இன்ஜின் தான் இந்த வண்டியில ரொம்ப முக்கியமானது. அதே போல வந்துட்டு இந்த வண்டியில வந்து 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இதுலயும் வந்துட்டு டிஎஸ்ஐ, அதாவது ஜிடி டிஎஸ்ஐல கொடுத்த மாதிரி ஒரு 7 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டியூவல் கிளச் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பர்ஃபார்மன்ஸ். இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியா இருக்கும், இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும், ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இதுல வந்துட்டு மேனுவல் தான் கொடுத்திருக்காங்க. ஏன்னா இது வந்து அகைன் ரொம்ப ஒரு பிரைஸ் பாயிண்ட்னால ரொம்ப ஒரு அக்ரெசிவா பொசிஷன் பண்ணிருக்காங்க. இது பிரீமியம் ஹேஷ்பேக்ல இருந்து அந்த பிரைஸை வெளியில எடுத்துட்டு போகாம அது உள்ளே சப் 10 lakhs கேட்டகரியில வைக்கிறதுக்கோசரம் இதை வந்து ரொம்ப அக்ரெசிவா பொசிஷன் பண்ணிருக்காங்க. ஸோ மேபி இதுல வந்து ஆட்டோமேட்டிக் ஆட் பண்ணா இட் வில் காஸ்ட் மோர், பிரைஸ் ஜாஸ்தி ஆட் ஆகும்னு சொல்றதுக்கோசரம் இதை மேனுவலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த வண்டியில இன்னொரு ஸ்லைட் மாடிஃபிகேஷன் என்ன பண்ணிருக்காங்க, கிளச் கொடுத்துருக்கு. கிளச்ல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சாலிடா பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்தியன் கண்டிஷன்ஸ்ல வந்துட்டு ஸ்டாப் அண்ட் கோ சிச்சுவேஷன் நிறைய இருக்கு, ரொம்ப டிராபிக்ல வந்து வண்டி நிறைய நிறுத்தி ஓட்டுறதுனால இந்த வண்டியில வந்துட்டு கிளச்சும் கொஞ்சம் சாலிடா பண்ணிருக்காங்க. அதனால வந்து டிரைவிங் டைம்ல கொஞ்சம் வந்து கிளச் வந்துட்டு யூசேஜ் கூட ஹார்டா ஃபீல் ஆகுது. பட் அதனால டியூரபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால ஒரு சாஃப்ட் பேலன்ஸ் அது வந்து வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் வைஸ் பார்க்க போனீங்கன்னா அதே போலோல இருக்கிற சஸ்பென்ஷன் தான். நம்ம டெஸ்ட் டிரைவ்ல ஏற்கனவே பார்த்தோம், சஸ்பென்ஷன் ரொம்ப சாஃப்டா இருக்கு. வண்டி வந்துட்டு ஸ்டியர் பண்ணச்சே கொஞ்சம் அண்டர் ஸ்டியர் கண்டிப்பா இருக்கு. பட் வந்துட்டு ரொம்ப சாஃப்ட் ரைட் கொடுத்ததுனால ரைட் குவாலிட்டி நல்லா இருந்தாலும் அகைன் ஸ்போர்ட்டினஸ் கம்ப்ளீட்டா மிஸ் ஆகுது இந்த வண்டியில. Volkswagen வந்துட்டு போலோவை நிறைய வேரியண்டா வந்துட்டு இவால்வ் பண்ணிட்டே வராங்க. அதுல ஒரு இவால்வ்மெண்ட் தான் இந்த GT TDI. இந்த GT TDIல 1.6 லிட்டர் டீசல் இன்ஜின் போட்டு ரொம்ப ஒரு பவர்ஃபுல் காரா மாத்திருக்காங்க இந்த வண்டியை. டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு பயங்கர அக்ரெசிவ், பயங்கர ஒரு ஹை டார்க்கி, ஹை பவர்ஃபுல் வெஹிக்கிளா ஃபீல் ஆகுது. அதே டைம்ல வந்துட்டு
டிரைவிங் சிட்டி டிரைவிங் கண்டிஷன்ஸ்லயும் கியர் ரொம்ப கேட்கல. நம்ம டெஸ்ட் டிரைவ்ல பார்த்தோம், கியர் ரொம்ப கேட்கல, கியர் சேஞ்சஸ் கம்மியா தான் இருக்கு. எல்லா கியர்லயும் ஸ்மூத்தா வந்துட்டு பவர் அவுட்புட் டெலிவர் ஆகுது. ஆனா இந்த பவர்ஃபுல் பேக்கேஜ வந்துட்டு அது பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல சப் 10 கிளாஸ் கேட்டகரியில வச்சிருக்காங்க. வண்டியோட ஆன் ரோட் பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட 9.5 lakh rupeesல வச்சிருக்காங்க சென்னையில. அந்த பிரைஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஸ்டாண்ட் பாயிண்ட், ஸ்பெஷலி இந்த இன்ஜின் இந்த பேக்கேஜ்க்கு ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஸ்டாண்ட் பாயிண்ட். ஒரு சின்ன வண்டியில ஒரு பவர்ஃபுல் கார் வேணும், ஒரு ஸ்போர்ட்டியான கார் வேணும், ஒரு ஃபாஸ்டா போறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஜிப்பியான கார் வேணும் நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு சூட்டபிளான வண்டி. அஃப்கோர்ஸ் விஷுவலி பிளஸ் ஒரு சஸ்பென்ஷன் வைஸும் சரி, இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர்ஸ் வைஸ் சரி, Volkswagen வந்துட்டு கொஞ்சம் அவங்களோட லுக் அண்ட் ஃபீல்ல வந்து கொஞ்சம் அப்கிரேட் கொடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டி பண்ணலாம். அந்த ஸ்போர்ட்டினஸ் எடுத்துனா கண்டிப்பா வந்துட்டு இந்த வண்டி ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல பேக்கேஜா இருக்கும். இன்னைக்கு ஷோல நம்ம வந்து Volkswagen Polo GT பார்த்தோம். ஒரு அமேசிங்கான கார். இதே போல அடுத்த ஷோல ஒரு அமேசிங்கான கார் எடுத்துட்டு வந்து நாங்க ரிவ்யூ பண்ண போறோம். அது வரைக்கும் குட் பை ஃப்ரம் ராம்ஜி.